அலாட்டா வருது. கால் வர மாட்டேது. கால் கரெக்டாக முடிச்சு அடிச்சாலும் கால் போக மாட்டேது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிச்ச ஒரு ரிங்கு போட்டு உடனே கட் ஆயிடுது. ஆமாம், இன்டர்நெட் அப்படியே நெட்வொர்க்கு நெட்டு போட்டோம்னா சுற்றும் மேடம், சுற்றிக்கிட்டே இருக்கு மேடம். நானும் ஒரு மாசமா ரெண்டு சிம் வச்சுருக்கேன். ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டாங்க. ரீசார்ஜ் பண்ணதுதான் பண்ணுன்னு கேட்குறீங்க. நெட்வொர்க் கிடைக்க முடியும்னா கேட்க முடியுங்க. அவங்க பேச கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. என்ன மேடம், நீங்க மட்டும் பேசுறீங்க. எங்க சிங்கிள் ஃபுல்லாக இருக்கு மேடம். கும்போணம் இருக்கேன். கும்போணம் சிங்கிள் ஃபுல்லாக இருக்கு. கும்போணம் ஃபோன் அடிக்கிறேன், மெசேஜ் தான் வருது. ரிட்டர்ன் மெசேஜ் தான் வருது. அவங்க அடிக்க போனேன், எனக்கு மெசேஜ் தான் வருது. கால் வர மாட்டேது. பாருங்க பாருங்க. ரிங்கு போடும் மேல ரிங்கு போய் உடனே கட் ஆயிடுது. எவ்வளோ உடனே கட் ஆகுது. போன் கட் ஆகுது. அட்டன் பண்ண உடனே கட் ஆயிடுது. அட்டன் பண்ணதுலேயே கட் ஆயிடுது. அடுத்து அவங்க அடிச்சாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள் தான் வருது. மெசேஜே வருது. அவங்க அடிக்கிறப்ப மெசேஜே வருது. தஞ்சை மாவட்டம் மேடம். தஞ்சை மாவட்டம் வந்து என்னோட சொந்த மாவட்டம் மயிலாடுதுறை. இப்ப தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் வந்து எங்க சொந்தம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மேடம். என் ஊர்ல தான் எடுக்கல, இங்க சிட்டிக்கு வந்து இங்கே எடுக்கல. ஆமா, தஞ்சை மாவட்டம் வந்துட்டாங்க மேடம். ஆமா மேடம். ரெண்டுமே ஜியோ நம்பர். ரெண்டுமே ஜியோ நம்பர் மேடம். ரெண்டு நம்பருமே வர முடியும் மேடம். ரெண்டுமே மெசேஜா வருது. ரெண்டுமே ஜியோ நம்பர், ஒரே நம்பர் ரெண்டுமே. என் மச்சான மாத்த சொல்றான், மாத்தாம வச்சு சொல்லுங்க. அதான் சும்மா மாத்துக்க போடுறாங்க. நான் மாத்தாம வச்சு தப்பா இருக்கு. ஏர்டெல்ல மாத்துறாங்க கொடுக்கல, பிஎஸ்எல் மாத்துறாங்க கொடுக்குறாங்க. நீ செய்யற கொடுக்குதா? இது எல்லாமே சொல்றீங்க. நீங்களும் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட. நானும் சரி காலில் பூ கட்டிட்டு நானும் சுத்திட்டு இருக்கேன். நீங்க காது குத்துற மாதிரி நீங்களும் ஒரு மாசமா தோசைக்கு தான் பண்ணுறீங்க, பண்ண மாட்டீங்க. காசு போட்டு வேஸ்டா போடு. நெட்டு காசு போட்டு வேஸ்டா போடு. எல்லாமே வேஸ்டா போடு. கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா சொல்லுங்க. இல்லைன்னா சைக்கிளா பண்ணல, கமெண்ட் போலீஸ் நம்பி கமெண்டா கொடுங்க உங்க மேல. ஒரு வருஷம் இருக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் லைன்ல இருக்க, பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருங்க. பண்ணிக்க மேடம். இல்ல அது இல்லை மேடம். ஜியோ அதெல்லாம் கிடையாது. அந்த ஆப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரே செல்லு ரெண்டு சிம்மு. ஜியோ. ஆமா, ரெண்டும் ஜியோ தான். ஒரு வீட்டில் ஒய்ஃப் போட்டுருக்காங்க ஜியோ. எல்லாமே ஜியோ தாங்க. ஜியோ ஃபேமிலி. அவரு ஜியோ ஃபேமிலி. அது ஓகே மேடம். போனே பேசாமையே அப்படியே மேடம் வருது. பேசாமையே அப்படியே வருது. நீங்க சொல்றது ஓகே. ஒரு நம்பர் போய் ஒரு நம்பர் அப்படியே வருது தெரியும். பேசாமையே அப்படியே வருது. ரீசார்ஜ் கேமோடே மெசேஜா வருது எங்களுக்கு. அது ஊரறிஞ்ச விஷயம். ரெண்டு நம்பருமே வரல. ரெண்டுமே ஒரே ஜியோ நம்பர் தான். செல்லு ஒரே நம்பர் தான் இருக்கு. யார் கஸ்டமர் போன் அடிச்சாலும் நம்பர் வர மட்டும் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறாங்க ரெண்டுமே. நான் ஒரு டிரைவரா இருக்க இந்த மாதிரி தான். நான் பொழப்பு எப்படி நான் சாப்பிட சொல்லுங்க. நீங்க மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு அதான் உட்காந்துருக்கீங்க. மாசம் சம்பளம் 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கிருக்கீங்க. நாங்க அன்னைக்கு சம்பாதிச்சே சாப்பிடணும். நீங்க அதான் உட்காந்துருக்கீங்க. நாங்க கஷ்டப்பட்டு வாங்க. நீங்க நல்லா காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதுக்கு 240 300 ஆகிட்டீங்க. 300 போட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சொல்லுங்க. ஃப்ரீயா உட்காரலாம். காலே போடாம போன் பேச முடியாம ஒரு மாசம் வேஸ்டா காசு போடுவீங்க எங்களுக்கு. இப்போ ரீசார்ஜ் வந்து ராங்கா பண்ணிட்டு அதை காலுக்கு மாற்றி விட சொல்லுங்க. மாற்றுவாங்க. அதை போயிட்டு அதனாலதான் டாலர் லெட்டர் வரும். அது இன்கம் வேலிடிட்டி சிம் வேலிடிட்டி இருக்குது. அதை எப்படி மாற்ற முடியாதா? மாற்றி கொடுங்க.
கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் 48 ஹவர்ஸில் கிளியர் ஆகிடும்பாங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட. பவுண்டாவில் இப்போ நாங்கள் பவுண்டாவெலாம் போய் சொல்கிறோம் மேடம். கவுண்ட் ஆகிடுமா? ஆ இப்போ இருக்கிற ஏரியா செக் பண்ணிட்டு இந்த ஏரியா தான் செக் பண்ணுவாங்க. தஞ்சை மாவட்டம். சரி ஓகே. இது என்னென்ன முடிவு? வேற ஒன்றும் இது பாருங்க இல்லையா திரும்பி நாங்கள் கஸ்டமர் அடிப்போம். திரும்பி நாங்கள் வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னா பண்ணிட்டே ஆகணும் நாங்கள். இப்போ பேசுகிற மாதிரி பேச மாட்டோம், வேற மாதிரி பேசுவோம். ஆ சரி ஓகே. சரி. இங்கே லக்கி சில்ஸ் பக்கத்தில் எம்எம் காங்கிரஸில் மாடு இருக்குது. ஆமாம். சரி. ஏர்டெல் எவ்வளோ தேவை? ஏர்டெல் பிஎன்சி எவ்வளோ தேவை மேடம்? உங்களுக்கு ஜியோக்கு வர வர அதான் கணக்கு உங்களுக்கு.